வணக்கம். ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அது வந்து அதுக்கான வீடியோ இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. என்ன புது வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மையில் வந்து நான் இலங்கைக்கு போயிருந்தேன். அங்கே கிளிநொச்சி பகுதியில் ஏகேஎம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கம்பெனி அங்கே வந்து போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சிறிய வயதுடைய ஒரு முதலாளி அல்ல ஒரு வர்த்தகர் அல்ல தொழிலதிபர் என்று கூடி சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் அங்கே நமது உறவுகள் அங்கே வேலை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். மிக பிரமாண்டமான முறையில் நமது யூரோப்பிய நாடுகளுக்கு சகல சாமானம் அரிசி, மா, சீனி, மரக்கறி வகைகள் என்றெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த எம்டியை வந்து நான் வந்து நேரடியாக சென்று அவரது அலுவலகத்தில் பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். உண்மையிலேயே அவரை நாங்கள் பாராட்டப்பட வேண்டியது. என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், கனடா மற்ற வெளிநாடுகளுக்கு இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே முதல் வந்து கொண்டிருந்தது. இவர் எமது தாயக உறவுகள் மேம்படுத்தணும் என்றதுக்காக மட்டுமே யாழ்ப்பாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு, வன்னி பகுதிகளில் உள்ள மரக்கறிகள் மற்றும் அனைத்து வகையான கடல் உணவுகள் எல்லாத்தையும் வந்து முக்கியமாக சுவிட்சர்லாந்து, மற்றது கனடா, பிரான்ஸ், ஹாலண்ட் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியாக்கப்பட்டுகின்றது. அவரை இந்த பேட்டியில் எடுக்கிறோம். நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்க்கலாம். பூமி காஞ்சு போச்சு, எங்களை ஏமாத்தி கிழக்கு இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி மண்ணோடு மக்களையும் தன்னெடுத்த ராசா, இன்னொரு கையங்களை தத்தெடுத்த ராசா. ஐயா நீ பல்லாண்டு வாழணும், ஐயா நீ பல்லாண்டு வாழணும். கிளிநொச்சியில், அதாவது இலங்கையில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஏகேஎம் இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிற ஒரு கம்பெனி ஒன்று கிளிநொச்சியில் அமைஞ்சிருக்குது. அதுக்குரிய எம்டியை நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த எம்டி வந்து நமக்கு ஒரு உறவினர். அவரை இப்போ சந்திக்க போகிறோம். நாங்கள் இப்போ அதுக்கு மற்ற கம்பெனிக்கு முன்பகுதியில் இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உள்பகுதியை பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் உள்ளுக்கு நுழைவாயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க? ஓகே. ஓகே, நீங்கள் வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து என்னென்ன சாமான்களை நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்க? நாங்கள் வந்து இப்போ கிளிநொச்சியில் தான் இந்த கம்பெனி இயங்கி கொண்டிருக்குது. இது வந்து முற்றுமுழுதாக வந்து ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட கம்பெனியாக இருக்குது. எங்களோட கம்பெனி நேம் வந்து ஏகேஎம் இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட். இது வந்து எங்களோட இந்த தாய பூமியில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கான மரக்கறி வகை ஒரு செக்ஷனாக அது வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். சுவிஸ், லண்டன், நோர்வே போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது வன்னி நிலப்பரப்புலையோ யாழ் மாவட்டங்களிலேயோ வடபகுதியில் இருந்து மரக்கறிகள் எல்லாத்தையும் சேகரித்து அதை பேக் பண்ணி அதாவது ஐரோப்பிய சுகாதார முறைப்படி அங்கத்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அந்த மரக்கறியை நாங்கள் அங்கே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 வருட காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து முதல் வந்து இந்தியாவில் இருந்து இந்த பிரச்சனை காலகட்டத்தில் நீங்கள் சுவிஸு, பிரான்ஸு, ஜெர்மன், கனடா நாடுகளுக்கு அனுப்பியிருந்தீங்க.
இப்போ வந்து இலங்கையில் போடுறதுக்குரிய முக்கிய காரணம் என்ன? எங்கட இந்த நாட்டின் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தகால பிரச்சனையால் வந்து இங்கே இருந்து எங்களால் அந்த ஏற்றுமதியை செய்ய முடியாத கட்டத்தில் அது வந்து இந்திய பெருநிலப்பரப்பில் இருந்து இந்திய நாடுகளுக்கு அங்கே ஐரோப்பிய நாடுகளுக்கான அந்த ஏற்றுமதியை ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டிருந்த நாங்கள் எங்களோட மனதில் வந்து எங்களோட பூமியில் இருந்து எங்களோட தாய மண்ணில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த பொருட்களை தரமான முறையான பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு அவா இருந்தது. அதாவது வந்து அந்த இலங்கையில் இந்த போரால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மக்கள் அவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக கட்டாயம் இருக்கணும். அதாவது வந்து அவையின் உற்பத்தி பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் இங்கேயே இந்த கம்பெனியை நிறுவி ஏகேஎம் கம்பெனியை நிறுவி அந்த சாமானை நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுறீங்க, அப்படி தானே? இதில் வந்து பல நோக்கங்களை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இதை ஆரம்பித்து நாங்கள் இந்த கிளிநொச்சி நிலப்பரப்பில் வந்து எப்படி என்று சொன்னால் ஒன்று வந்து எங்கட மண்ணில் இருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களை ஐரோப்பிய நாடுகளில் எங்கட மக்கள் அதை நுகரக்கூடிய வகையில் இந்த பொருட்களை அனுப்ப வேணும். அதே நேரத்தில் அது வந்து தரமான பொருளாயம் இருக்க வேணும். அந்த இந்த நிறுவனத்தை நாங்கள் இங்கே கிளிநொச்சியில் நிறுவதன் ஊடாக நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு எங்களுக்கு வழங்க முடியும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த மண்ணில் இருந்து உற்பத்தியாகிறபடியாக விவசாயிகளுக்கு எங்கள் மூலமாக நிறைய பலன் கிடைக்கும். இது மாதிரி பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். எங்களோட பகுதியில் வந்து ஒரு பொருளாதார கட்டமைப்பை வந்து சிறந்த முறையில் நாங்கள் இந்த கம்பெனி அமைப்பின் முன்பாக பொருளாதார கட்டமைப்பில் ஒரு பங்கை செலுத்தலாம். அந்த பொருட்களை வந்து நாங்கள் ஐரோப்பாவில் வந்து அது விற்பனை ஆகிற பொழுது இந்த மக்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும். அதுகளின் உற்பத்திக்கு நல்ல விலையை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பல எங்களுக்கு ஒரு நல்ல கதையைத்தான் கிளிநொச்சியில் வந்து இந்த கம்பெனியை நாங்கள் நிறுவினாங்க. இன்றைக்கு இங்கே இருந்து மரக்கறி வகை போகுது. அதே நேரத்தில் மீன் வகை வந்து எங்களோட வடபகுதியிலிருந்து கிடைக்கிற மீன் வந்து தரமான மீனை நாங்கள் அவைக்கு கொடுக்குறோம். இதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கட கடல் வளத்தையும் எங்கட மண் வளத்திலையும் இருந்து ஐரோப்பிய நாடுகளில் அதை வாங்குகிற மக்களும் வந்து தங்கட ஒரு நிலத்திலேருந்து வார ஒரு உற்பத்தி பொருளையோ அல்லது தங்கட கடல் வளத்திலேருந்து வார ஒரு மீனையோ சாப்பிட்ற பொழுது அவைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கிற ஒரு மற்றொரு சுவையும் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் குரோசரியா சம்பந்தமாக அதாவது பொதியிடப்பட்ட அரிசி மாவாக இருக்கலாம், எங்கட வன்னி நிலப்பரப்பில் விளைகிற நெல்லாக இருக்கலாம், ஒரு பயர் உளுந்து தானிய வகையாக இருக்கலாம். இது மாதிரி பல ப்ராடக்ட்களை வந்து இங்கே இருந்து செய்து நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இப்போ சாதாரணமாக உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்தியாவில் செய்து இங்கே செய்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை என்கிட்ட கேட்டேன். அதில் வந்து உண்மையான இந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலிருந்து ஒரு அரிசியை நாங்கள் ஏற்றுற பொழுது அங்கே ஒரு புழுங்கல் அரிசியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றோம். உங்களுக்கு புழுங்கல் அரிசியை வந்து மொட்டைக்கரப்பன் என்ற ஒரு பேரை போட்டு இந்தியாவிலிருந்து அந்த அரிசியை வாங்கி அங்கே ஏற்றுவினோம். அந்த மொட்டைக்கரப்பன் அரிசியை இந்தியாவிலிருந்து போய் அதை நாங்கள் மொட்டைக்கரப்பன் என்று சொல்லி பூனேரி மொட்டைக்கரப்பன் என்று அதுக்கு பேரை போட்டோம். அதே பூனேரி பிரதேசம் இந்த கிளிநொச்சி பிரதேசத்தில் இந்த கம்பெனியை நிறுவினான். அதே பூனேரி மொட்டைக்கரப்பனை என்னாலே அனுப்ப முடியும். இதை வந்து நான் எப்பவுமே இந்த மனதில் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனைக்கோட்டை நல்லெண்ணெய் என்று சொல்லி போட்டு இந்திய பிரதேசத்துல ஒரு நல்லெண்ணெய் அடிச்சு உங்களுக்கு ஆனைக்கோட்டையில நல்லெண்ணெய் எடுத்து அனுப்பினா எனக்கும் திருப்தி கிடைக்க போகுது, வாங்கி சாப்பிட்ற உங்களுக்கும் அதில் இன்னில் ஒரு நன்மை கிடைக்க போகுது, இந்த மண் வாசனை கிடைக்க போகுது. அந்த திருப்தி எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியும். எங்களோட பிரதேசத்திலிருந்து ஒரு பொருளை நாங்கள் அனுப்பி அது இந்த உண்மைத்தன்மையோட சுத்தமாக உரகில வறுத்த அரிசி மாவை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை பல குழந்தைங்கள்ட்ட நேரடியாக பார்த்துருக்கணும். இந்த உரகில வறுத்த அரிசி மாவோட சுவை என்ன, அந்த தன்மை என்னன்றது வாங்கி சாப்பிட்றாங்களுக்கு தெரியும். அப்போ இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கோம். நல்லது. உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இங்கே இந்த கம்பெனிக்குள்ளே உங்கள்கிட்ட எத்தனை வேறு ஆட்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 40லிருந்து 50 பேர் வந்து நிரந்தர ஊழியர்களாக இங்கே எங்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் உற்பத்தி பொருட்களை கொள்வனை செய்கிறோம். ஒரு வாழைக்குழியாக இருக்கட்டும், ஒரு கருணக்கிழங்காக இருக்கட்டும், ஒரு ராசவள்ளி கிழங்காக இருக்கட்டும், அல்லது இங்கே விளைகிற மரக்கறி வகைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு இளநியாக இருக்கும். இதன் மூலமாக பல விவசாயிகள் நேரடியாக
அவையில் எங்கள்கிட்ட இருந்து பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இங்கே கடல் வளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லத்திலிருந்து கொக்குலா கொக்குத்துழுவா நாயாறு வரைக்கும், அதே மாதிரி இங்கே வலப்பாட்டிலிருந்து பேசால வரைக்கும் மன்னார் லைனில் கட்டக்காடு தாலியாடி செம்பியம்பேட்டு பருத்துறை வரைக்கும் அந்த மீனவ குடும்பங்களும் அவையிலிருந்து கொள்வன செல்வனூடாக எங்கள்கிட்ட நன்மை பெற்றுக் கொண்டிருக்கணும். அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் மூலமாக இந்த வேங்கை பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நல்ல நடையிலும் இந்த கம்பெனியை பேஸ்மெண்ட் பண்ணி. ஓகே, இப்போ வெளிநாட்டு அது வந்து அங்கே இம்போர்ட் பண்ணுற முதலாளிமார் அவையில் வந்து இங்கே உங்களை வந்தால் நேரம் எடுத்து சந்திக்கலாமா? அதை எப்படியான முறையில் சந்திக்க முடியும் உங்களை? வெளிநாடுகளில் இருந்து இப்போ எங்களுக்கு ஐரோப்பிய நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் வந்து 23 ஷாப்புக்கு வந்து நாங்கள் இந்த மரக்கறி வகையை அங்கே வந்து சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை விட ஜூகே போன்ற நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன், ஒஸ்லோவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் வந்து அவைகள் நேரடியாக இங்கே வந்து எங்கள்கிட்ட சில தரங்களை பார்க்கணுன்ற ரீதியில் கொழும்பில் இந்த இலங்கைக்கு வந்து இலங்கையிலேருந்து இந்த கிளர்ச்சி பிரதேசத்துக்கு வந்து எங்களை கம்பெனிக்கு நேரடியாக விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி யாராவது இது சம்பந்தமாக எங்களோட கதைக்கு வேணுமெண்டா கூட எங்களோட ஃபோன் நம்பர் எங்களோட இதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதன் மூலமாகவும் பெற முடியும். நேராக வந்து கூட எங்களோட நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. கிளிநொச்சிக்கு வந்தால் உங்களோட லொக்கேஷன் எப்படி வரணும் என்ன மாதிரி சொல்லுங்க. கிளிநொச்சி டவுனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி டவுனில் இருந்து பூனேரி போகிற மெயின் ரோட்டில் வந்து 600 மீட்டரில் இடப்பக்கத்தில் எங்களை கம்பெனி இயங்கி கொண்டிருக்கு தற்சமயம். நீங்கள் என்ன இப்போ எங்களை வேலை டைமில் வந்து இப்படி 8:30 பின்னர் 5:00 வரைக்குள்ளே எங்களை இயங்கி கொண்டிருப்போம். அதை வந்து நீங்கள் இப்போவும் வந்து பார்வையிடலாம். ஓகே, இவ்வளோ நேரமாக நேரத்தை ஒதுக்கி AKM MD அவர்கள் சுதா என்று அழைக்கிறவர், இவரது எனது உறவுக்காரரும் கூட. நன்றி உங்களுக்கு. உங்கள் தொழிலும் மேன்மேலும் வளர்ச்சி பெற எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி.